ஒரு பக்கம் யாழினி இனியாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாதான். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. போன முறை நான் உண்டானப்போ என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவதான். நான் குழந்தைய எழுந்தப்போ என்னை விட அதிகமா கஷ்டப்பட்டதும் அவதான். அதனால அவளுக்கு இந்த முறை இந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. குழந்தை தங்கட்டும், அதுக்கப்புறம் அவகிட்ட நானே எடுத்து சொல்றேன் அப்படின்னு தான் இனியா கிட்ட விஷயத்த சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு இளங்கோவும் யாழினியும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கெட்ட நேரம் இனியா எதிர்கொண்டு வரவும் ரெண்டு பேருமே திகைச்சு போய் நின்னுட்டாங்க. ரெண்டு பேரும் செக்அப் வந்திருக்காங்கன்றத கவனிச்சதுமே இனியா முடிவு பண்ணிட்டாங்க, சீக்கிரமே பாப்பா வந்துரும் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கவும் ரெண்டு பேரும் திரு திருன்னு விழிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இனியா கேட்ட எந்த கேள்விக்கும் பிடி கொடுக்காம தான் யாழினியும் சரி இளங்கோவும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு இனியா டாக்டரை பார்க்க போகவும் அங்க யாழினோட ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்ததுமே யாழினி கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்த மறைக்கணும், அப்படி நான் என்ன பண்ணேன், அக்கா முழுகாம இருந்தா நான் பொறாமப்படுவனா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் சில்லித்தனமா தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வேற பிரச்சனையே இல்லைன்னு இந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்களா மேடம்? யாழினிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு எப்படி துடியா துடிச்சாங்க. அதை வச்சு வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்கன்னா மனசுக்குள்ள பயம் இருக்குன்றது தெரிய வேணாம். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி குழந்தை தங்காம போயிருச்சுன்ற வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி யோசிக்கிறது கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்குது. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கிழவன் வேஷம் போட்டா யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டான் சிவனாண்டி. ஆனா அவனுக்கு நேரம் கெட்டு போயிருக்குதுன்றது அன்னைய நாள் வீட்டை விட்டு வெளியே வரும் போது அவனுக்கு தெரியாது. டீ குடிக்க போனா அங்க நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் எதிர் பெஞ்சில வந்து உட்காந்து டீ குடிக்கிறாங்க. டீயை குடிக்கவும் முடியாம காசு கொடுக்கவும் முடியாம தழுதருக்கு அங்க இருந்து ஓடோடி வந்தவன் சீக்கிரம் அங்க தப்பிக்கணும்ன்ற எண்ணத்துல அந்த வழியா வந்து ஷேர் ஆட்டோல ஏறி உட்கார்ந்தான். அப்பவும் விதி அவனை விடவே இல்லை. அதே ஷேர் ஆட்டோல தான் நம்ம ஹீரோயின் இனியா கரெக்டா ஏறி உட்கார்ந்தாங்க. அதுவும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்தாங்க. இத சிவனாண்டி கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. பயணம் செஞ்ச அந்த கொஞ்ச நேரமும் அவனுக்கு ஒரு யுகமா தான் கடந்து போச்சு. எப்ப தான் சிக்குவோம் அப்படின்னு தெரியாம பயந்துகிட்டே இருந்தான். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு அடுத்த வந்த ஸ்டாப்பிங்ல இறங்கவும் அவனுடைய பர்ஸ் அவனே அறியாம கீழே விழுந்துச்சு. அதை நம்ம ஹீரோயின் இனியா எடுத்து கொடுக்கவும் அதை வாங்கும் போது அவருடைய கண்ணை தெளிவா பார்த்துட்டாங்க. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு பேசினவங்க நீ அவன் தானே அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரமும் கிழவனை அடிச்சிட்டு இருந்தவன் தலை தெறிக்க ஓடவும் ஆரம்பிச்சான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயின் இனியா துரத்தி பார்த்தாங்க. அவங்களால பிடிக்க முடியல. உடனே விக்ரம்க்கு போன் பண்ணி தகவலை சொல்லவும் அவரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. வீட்டை விட்டு நீங்க வெளியே போக வேணாம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்னு மாயா எச்சரிக்கை பண்ணிருந்தாங்க. அதையும் மீறிதான் ஊருக்கு போயே ஆகணும்னு வெளியே வந்தான். கடைசியில மாயா சொன்ன மாதிரியே விக்ரம் குட்டியும் இனியாட்டி சிக்கினவன் மறுபடியும் மாயாவோட வீட்டுக்குள்ளே வந்து ஒளிய வேண்டியதா போச்சு. இனியா சொன்ன இடத்துல இருந்து அந்த சிவனாண்டிய முடிஞ்ச அளவுக்கு துரத்தி பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் வந்தார் நம்ம ஹீரோ விக்ரம். மாயாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை விக்ரம் பார்த்தாரா இல்ல ஒரு அனுமானத்துலதான் அந்த வீட்டுக்கு போய் அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரான்னு தெரியல. கதவு திறந்த மாயாவை பார்த்ததுமே அவனுடைய முகம் ரொம்பவே மாறிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.